நான் ஜூஸ் போட்டேன்ல, அப்போ மிக்ஸில ஒரு கரப்பாம்பூச்சி இருந்துச்சு. அத நான் கவனிக்கவே இல்ல. அப்படியே ஜூஸ் போட்டுட்டேன்னா மிக்ஸிய கலக்குறப்ப பாக்குறேன் உள்ள கரப்பாம்பூச்சி பிஞ்சு பிஞ்சு கிடக்குது. அதனாலதான் நான் அப்படியே ஓடி வந்து நீங்க கையில வச்சிருந்த ஜூஸ புடிங்கிட்டேன். நல்ல வேளை புடிங்கிட்டேன். அத்தை குடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? அத்தைக்கு பதிலா நான் குடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? நான் வேற அதை தொட்டு தொட்டு ஆக்கிட்டேன். நல்ல வேளை கரப்பாம்பூச்சி என்ன காப்பாத்திருச்சு. கரப்பாம்பூச்சி கிட்ட இருந்து ஈச்சனையை காப்பாத்திருச்சு. நினைச்சு பார்த்தாலே நல்ல வேளை குடிக்கிறதுக்கு முன்னாடியே தடுத்துட்டேன். அம்மா குடிச்சிருந்தாலோ இல்ல நான் குடிச்சிருந்தாலோ அம்பிட்டுதேன். அத்தை நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. நான் புதுசா ஒரு பாவக்காய் ஜூஸ் போட்டு கொண்டு வரேன். ஆமாமா போட்டு கொண்டு வரட்டா? சரிம்மா, நானும் ஈசு குடிய போய் உனக்கு பாவக்காய் ஜூஸ் போட்டு கொண்டு வரேன். சரியா? ஏமா 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 இருமா வந்துடுறேன். ஈசு 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 என்ன சின்னையா? அது நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லட்டுமா? என்ன சின்னையா? அந்த கரப்பாம்பூச்சி விஷயமா? அதுதான் இல்ல, இது வண்ணத்து பூச்சி விஷயம். வண்ணத்து பூச்சியா? புரியலையே சின்னையா. இதெல்லாம் மட்டும் புரியாதுன்னு சொல்லுவியே. திரும்பு. நீ எப்பயுமே இந்த மாதிரி தலைய பின்னாம விரிச்சு போட்டுக்கிட்டே இருப்பியா? அது உனக்கு நல்லாவே இல்ல. ஆனா இன்னைக்கு நீ தலைய பின்னி இப்படி ஜடை போட்டு இருக்கும் போது ரொம்ப 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 அழகா இருக்கு பாக்குறதுக்கு. என் மனசுக்குள்ள ஒரு வண்ணத்து பூச்சியே பறக்கிற மாதிரி இருக்கே. இருக்கும் இருக்கும். ஈஸ்வரி அக்கா அப்பவே சொன்னாங்க, ஜடை போடாத, போட்டா சின்னையாவுக்கு சந்தேகம் வந்துரும்னு. நான் தான் சமாளிக்கிறேன்னு சொன்னேன். சின்னையாவுக்கு இப்ப சந்தேகம் வந்தா பரவாயில்லையே, காதலே வந்துருச்சு. என்ன பண்றது?